சனி திசையை கண்டு பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் சனி திசை இந்த 4வது திசையாக வருதுன்னா, ஐயோ 4வது திசை சனி திசையாக இருக்குது, ஏதோ ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் அப்படி எல்லாம் சனி திசை யாருக்கெல்லாம் பிரச்சனைகளை தரும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பொதுவாக இப்போ உள்ள அந்த சனி திசை நடக்கும்போது 19 வருடங்கள் நீண்ட நெடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது சனி திசை. இந்த சனி திசையை பொறுத்தளவில் இந்த சனி திசை நடக்குதுன்னா அது 3 நட்சத்திரங்களுக்கு மட்டுமே இந்த சனி திசை தொடர்பில் இருக்கும். ஒன்று பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். பிறப்பு லக்னம் ஒரு செவ்வாய் திசையிலேருந்து ஆரம்பிக்குது, இல்லை ராகு திசையிலேருந்து ஆரம்பிக்குது, குரு திசையிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா சனி திசை அப்படிங்கிறது உங்களுக்கு நடப்புக்கு வரும். இப்போது மிருகஸ்ரீஷ நட்சத்திரமாக இருக்குது, இல்லை திருவாதிரை நட்சத்திரமாக இருக்குது, இல்லை புனர்பூச நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா அந்த சனி திசை பூச நட்சத்திரமாக வரும். இப்போ இதுவே சித்திரை நட்சத்திரமாக இருக்குது, விசாக நட்சத்திரமாக இருக்குது, சுவாதி நட்சத்திரமாக இருக்குது, விசாக நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா இந்த சனி திசை அனுச நட்சத்திரத்தின் சனி திசையாக வரும். இல்லை அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோடைய திசையில் பிறந்திருக்காங்க, சனி திசை நடக்குது அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சனி திசையாக இருக்கும். இப்படி இந்த 3 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் இந்த சனி திசை அப்படிங்கிறது நடக்கும்.